அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் யார் அப்படின்னா, நம்மை தோற்று போகிறதற்காக அழைத்தவர்கள் அல்ல, நம்ம ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு அழைத்தவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்கிறதிலே பிரியப்படுகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வளர்ந்து அவர் வாரினால் அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஜீவனை கொடுக்கும் போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கிறிஸ்தவன் தோல்வி அடைஞ்சிட்டு, இயேசுவை நம்பினவர்கள் தோல்வி அடைந்தார்கள், அங்கே இருந்த சீடர்கள் கூட தோல்வி அடைந்தார்கள் என்று நினைத்த அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து, இல்ல தோற்று போகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஜெயம் கொடுக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று அன்றைக்கு நிரூபித்த கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கண்டிப்பாக உங்களையும் என்னையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். நான் தோற்றுனோன்னு நிறைய பேர் நீங்க பயப்படலாம், அவ்வளவுதான், நீ தோற்றுவேன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். எனக்கு எதுலையுமே ஜெயம் இல்லை, நான் கை வைக்கிறதெல்லாம் தோல்வியா போகுது, ஒரு ஜெயத்தை பார்க்க மாட்டேனா, என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இல்லை, என்னுடைய வியாபாரத்தில் ஒரு ஜெயம் இல்லை, எல்லா இடத்துலையும் இன்று வரையிலையும் நீங்கள் தோல்வியையே நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன்னை ஜெயிக்க பண்ணுகிற, உங்களை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இன்றைக்கு நம்மத்திலே இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாகவே எல்லா இடங்களிலேயும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய நேரத்தில் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், சார் ஒரு பாடமாவது நம்ம பாஸ் பண்ண மாட்டோமா? அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை வாங்கி அம்மா அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து சைனை வாங்கும்போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஃபெயில் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அப்படி நிறைய பேர் அவங்களுடைய தேர்வு தாளில் அவங்களுடைய அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் வெரி வெரி குட் அப்படின்னு வாங்குவாங்க, நம்ம வெரி வெரி பேட் அப்படின்னு வாங்குவோம். வாங்கிட்டு அவ்வளோத்துலேயும் ஃபெயில், ரெட்டிங்கில் சைன் அப்படின்னு பார்க்கும்போது, சார் ஒரு பாடத்தையாவது என்னைக்காவது ஒரு நாள் ஒருவேளை அந்த தமிழ் பாடத்தில் ஜெயிச்சிட்டோம்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். தமிழ் நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, என்னுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் 1 மார்க் ப்ளூ இங்கில் வந்துருச்சுப்பா அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே ஒரு இடத்துல தோல்வியினுடைய உச்சத்தை பார்த்தவர்கள் சண்டே ஸ்கூலில் படிக்கிற பாடத்தில், அவ்வளோதான், பாடத்தில் ஃபஸ்ட்டு, பாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு, வசன போட்டியில் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணோம். பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதி முடித்து கையில் அந்த பேப்பர் கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 85, 95, 100, 99. ஐயோ, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மார்க்கா? அப்போ நான் நம்புகிறேன், ஒரு இடத்துல ஒருவேளை தோல்வியை சந்தித்தாலும் என் வாழ்க்கை அந்த தோல்வியிலே முடிஞ்சு போயிருச்சு, நம்ம தோத்துட்டோம், நம்ம ஃபெயில் அப்படி நினைச்சாலும் ஆண்டவர் இன்னொரு பக்கத்தை கர்த்தர் வைத்து, இன்னொரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்து என்னை ஜெயிக்க பண்ணி இத்தனை நாட்களும் உங்களுக்கு முன்பாக நடத்துவாரானால், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல பக்கத்தில் நீங்கள் தோல்வியை அனுபவித்து, அவ்வளோதான், நான் ஃபெயிலியரான ஒரு ஆள் அப்படின்றத நீங்க உங்க மனசுல விதைச்சாலும் ஆண்டவர் இன்னொரு வழியை நிச்சயமாய் உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நீங்க முயற்சி எடுத்த 90% காரியங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தர் திறந்து
புதிய பாதையை திறந்து உங்களுக்கு அனுபவமே இல்லாமல் உங்களுக்கு தெரியாத அந்த பாதையிலே நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த ஜெயத்திற்கான ஒரு கையளவு மேகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்கள் தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். நீங்கள் தோற்று போன அதே இடத்திலே கர்த்தர் ஒரு நாள் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிற்க பண்ணுவார். தோல்வி நிரந்தரமானது அல்ல. தோல்வி உங்களுக்காக குறிக்கப்பட்டது அல்ல. கலங்கி போய் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் சீக்கிரமாய் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஆண்டவரே, எங்களை எல்லா இடத்திலையும் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயம் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார். நீங்கள் திருச்சபையிலே சாட்சி சொல்லுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்பீங்க. எப்படி சாட்சியாக நிற்பீங்கன்னா, நான் எனக்கு கர்த்தர் ஜெயத்தை காணும்படி உதவி செய்தார். நான் தோற்றுவேனோன்னு நினைச்சேன், ஆனால் ஆண்டவர் என் கண்கள் ஜெயத்தை பார்க்க உதவி செய்தார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அப்படியே நடக்க போகிறது. கர்த்தருக்கு சித்தமான சில ஆண்டுகள் முடியும் போது நீங்கள் நிறைய பேர் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிச்சி ஜெயிக்க பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இதே சாட்சியை சொல்லுவீர்கள். சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தோற்று போனவர்களாய் அல்ல, ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சாதாரணமான காரியம் போதும், ஒரு சின்ன காரியம் போதும், நிச்சயமாகவே அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கடந்த நாட்களில் நடந்த 7 நாட்கள் அந்த இரக்கம் செய்யும் வரை அந்த ஜெபத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். அப்போ அதில் கலந்து கொண்ட ஒரு ஃபேமிலி சாட்சி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக அவர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. அப்போ அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. 2 பேருடைய உடம்புலையும் பலவிதமான பிரச்சனைகள். அவர்களுக்கு திரும்ப நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை. ஆனால் அந்த 7 நாட்களும் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் 8 வருடம் தாண்டி கடந்த நாட்களிலே அவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அவர்களை டெஸ்ட் பண்ணின மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய வயிற்றுல 2 குழந்தைங்க இருக்குது, 2மே ஆரோக்கியமா இருக்கிறது, சுகமா இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் நிச்சயம் நான் நம்புகிறேன் நம்மை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். நீங்க ஒருவேளை தோற்று போயிருக்கலாம். இனி நான் ஜெயத்தை பார்க்கறதுக்கு விரும்பல பாஸ்டர், ஆனா என் பிள்ளையாவது ஜெயிச்சிடணும், என் பொண்ணாவது ஜெயிச்சிடணும், அவனுடைய ஜெயத்தை நான் என் கண்ணில் பார்க்கணும், அது போதும். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் திரும்பி வந்துட்டேன். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் முடிவு வரைக்கும் ஓடல. நான் ஃபெயிலியர், எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர். ஆனால் என்னுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஃபெயிலியரை சந்திக்க கூடாது என்று இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தகப்பன் தாய் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், எல்லா இடங்களிலையும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்க பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து கடைசி வரையிலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெயத்தை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஜெய சந்தோஷம் உங்களுடைய வீடுகளிலே கேட்கப்படும். உங்களுடைய காதுகளிலே ஜெய சத்தம் கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்கள். துக்க செய்திகளை கர்த்தர் மாற்றி உங்களுடைய காதுகளிலே ஜெயத்தை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இதோ சித்னா பிடிபட்டு போனது, இதோ ஏசேக்கு பிடிபட்டு போனது என்று காதுகளிலே கேட்ட அந்த ஈசாக்குக்கு கொஞ்ச நாள் காத்திருந்த உடனே ரகபோத்திலே கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்கிற செய்தி அவனுடைய காதுகளிலே கேட்டது. அதற்கு பின்பு ஒரு துறவை தோண்டி அதிலே தண்ணீரை கண்டோம் என்று அடுத்த 2வது ஒரு ஜெய சத்தம் அவருடைய காதுகளிலே கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பதிலை தந்தார் என்கிற அந்த ஜெய சத்தம் ஈசாக்குனுடைய காதுகளிலே கேட்கப்படுமே. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்க காதுகளில் ஒரு சத்தம் கேட்கப்படும். சித்னாவினுடைய செய்தியை கேட்டவர்கள் ஆமென், ரகபோத்தினுடைய செய்தியை கர்த்தர் கேட்க வைப்பார். நீரூற்றை கண்ட அந்த செய்தியை கர்த்தர் கேட்க வைப்பார். காரணம் என்னவென்றால், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் தோற்று போனவர் அல்ல, அவர் ஜெய
கிறிஸ்து, அவர் ஜெயிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெயித்தார்கள். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வேறு பிரித்து கொண்டு போகும்போது அவர்களுக்கு கொடுத்த ஒரு சட்டம், என்ன சட்டத்தை கொடுத்தாருன்னா, எப்பா நீங்க போகிற, உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த தேசத்திலே ஏனாக்கியர் இருப்பார்கள், இன்னும் ராட்சதர்கள் இருப்பார்கள், பெலிஸ்தியர் இருப்பார்கள், கிர்காசியர்கள் இருப்பார்கள். இப்படி கர்த்தர் ஒரு 10 விதமான ஜாதி மக்களை சொல்லி, இந்த மக்களை நீங்கள் போன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களை அங்க வச்சுக்க முடியாது. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை திசை திருப்பி உங்களை பாவத்துல வழி நடத்துவாங்க, உங்களை விக்கிரகத்திற்கு நேராய் வழி நடத்துவார்கள். ஆனா நீங்க ஒண்ணுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த ஜாதிகளை உங்களிடத்தில் இல்லாதபடி நீங்கள் துரத்தி விட்டு. அதனாலதான் காலை யோசுவாவை எப்ரோனை ஜோஷுவா எப்ரோனை காலேபுக்கு கொடுக்கும்போது, எப்பா நீ எப்படி நீ அந்த இடத்துல கொடுக்க முடியும்? ஏன்னா எப்ரோனிலே இருக்கிறவர்கள் நிறைய பேர் ராட்சதர்களா இருந்தார்கள். அங்கே இருக்கிற சில ஜாதிகளை அவ்வளவு சீக்கிரமா யாராலும் அது முறியடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தில் இருக்கும் போதுதான் காலேப் சொல்றாரு, இல்ல நீங்க என்ன அப்படி வயசானவன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், என்னுடைய பெலன் குறைஞ்சிச்சுன்னு நினைக்க வேண்டாம். 40 வயசுல இருந்த அதே பெலன் எனக்கு இருக்குது. எனக்கு அந்த கடினமான மலை நாட்டை தாரும், நான் அங்கே இருக்கிற ஜாதிகளை துரத்தி விட்டு நான் பரிசுத்தப்படுத்துவேன்னு அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தலைவர்களுக்கு, 12 கோத்திர பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு சுற்றி இருக்கிற அந்த ஜாதிகளை நீ ஜெயம் எடுக்கணும், நீ வைக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இத்தனை பேரும் அரசாட்சி பண்ணி இத்தனை வருடங்கள் ஆனதற்கு பிறகும் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த எபூசியர் அப்படின்ற ஒரு கூட்டம் மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா, யாருக்குமே தெரியாம எல்லாரையுமே அரசாட்சி பண்ணிட்டு எல்லாரையுமே தங்களுக்குள்ளே அப்படியே கடினமாய் வைத்து எல்லாரையும் ஏமாத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அவங்க யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. எல்லா ஜாதிகளும் போனது, எல்லா ஜாதிகளும் துரத்தப்பட்டது, வந்த ராஜாக்கள் எல்லாம் அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனா எல்லாருடைய கண்களிலையும் மிளகாத்தூள் போட்டது மாதிரி இந்த எபூசியர் மட்டும், அதுவும் நினைச்சது மாதிரி பயந்து ஒளிஞ்சு, நாங்க இந்த எபூசியர் கிடையாது, நாங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு எல்லாம் அவங்க தங்களை மறைச்செல்லாம் வாழல. அவங்க அதிகாரத்தோட மற்றவங்களுக்கு முன்னாடி நாங்க எபூசியர் தான் அப்படின்றத அவங்க முன்னாடி நிரூபிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் தாவீது என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் எழும்பி அவங்க சவுலுடைய கண்ணை மறைச்சிட்டாங்க, அதற்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களுடைய கண்ணை மறைச்சிட்டாங்க. ஆனால் தாவீது மட்டும் எழும்பி முதலிலே அவன் யாரை ஜெயித்தான் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அவன் எபூசியரை அவன் ஜெயித்தான். நான் நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வீட்டில் மறைஞ்சிருந்து யாதோ ஒரு எதிரி உங்களுக்கு இருக்கலாம். அவர்களை மட்டும் ஜெயிக்க முடியாமல் நீங்கள் போராடி கொண்டே இருக்கலாம். யார் நினைச்சாலும் முடியல. பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில அப்பா யாராவது ஒருத்தர் ஒரு வட்டிக்காரனுடைய கையில வட்டியை வாங்கியிருப்பாரு. அதை வாங்கும் போதே பிள்ளைய கொண்டு போய் அடுத்த வட்டிக்காக அந்த பணத்தை வாங்கும் போது தன்னுடைய பிள்ளைய கூட்டிட்டு போய், இதான் என் பையன், இவன் கேட்டா கண்டிப்பா காசு கொடுங்கன்னு சொல்லி அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்து போனதுக்கு பிற்பாடு அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இவனை அப்படியே ஜெயம். அவங்க அந்த பணத்தை கட்டி முடிக்கவே முடியாது. பணம் இருக்கும் ஆனா கட்ட முடியாது. வட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த கட்டிலிருந்து வெளியே வரவே முடியாது. அவங்க பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆவிதான் எபூசியரின் ஆவி. ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறார். யார் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் பெரிய அரக்கனை போல நமக்கு விரோதமாய் இருக்கிறார்களோ, நீங்கள் கலங்க வேண்டாம். தாவீதினுடைய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன். அவர் மறைந்திருக்கிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஜெயிக்கக்கூடிய அந்த பலனை கர்த்தர் தருவாராக.
அப்பா கை கட்டி நின்ன இடத்துல நீங்க கை கட்டி நிற்கலாம். உங்களுடைய வம்சம் போன அந்த பாதையை நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர், இவர்களை விட்டு வெளியே வரவே முடியல, பாஸ்டர் இவர்களை துரத்தவே முடியல, இதிலிருந்து எனக்கு விடுதலை ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. என்ன முயற்சி எடுத்தாலும் பாருங்க, சிலருடைய வீடுகளில் வாடகைக்காக போவாங்க, அப்படி எல்லாம் போக்கியத்துக்காக போவாங்க. இவங்களுக்கு அந்த வீடு பிடிக்காது, அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது, ஆனா அந்த வீட்டில இருந்து வெளியே வர முடியாது. அவங்களுக்கு ஒரே தடை, எது வச்சாலும் முடியாது. என்ன தீர்மானத்தை, சில இடத்துல வேலைக்கு போவாங்க, சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கும். இவங்க அதே வேலையை வெளியே செஞ்சா அவ்வளோ வருமானம் அவங்களுக்கு வரும். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அவர்களை விட்டுட்டு அப்படியே வெளியே வர முடியாது. வேண்டான்னு நினைச்சாலும் ஒரு பயம், ஒரு பதட்டம், நம்ம தோற்றுவோமோன்று அந்த பிடியிலிருந்து வெளியே வராம என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. கணவன், தனக்கு மனைவி, தனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனா ஒரு குடும்பத்தில் போய் சிக்கி இருப்பாங்க. தப்புன்னு தெரியும், இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியாது. அப்படியே ஒரு கட்டு. இவர்கள் தான் யார் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருந்துட்டு தன்னுடைய முகத்தை காண்பித்து தங்களுடைய பலத்தை காண்பித்து எல்லாருடைய கண்களையும் மறைத்து சத்துரு உள்ளே இருந்து பலன் கொள்ளுகிற இந்த எபூசியரை கர்த்தர் தாவீதிற்கு ஜெயிக்க பண்ணினார். நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஒரு வீட்டிற்கு முன் வாசல் அப்படின்னு ஒன்று இருந்தா பின் வாசல் அப்படின்ற ஒன்று இருக்குன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய பேர் எதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, முன் வாசலை தான் நம்ம நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அவ்வளவுதான். நான் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னுடைய வருமானம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, 25,000 ரூபாய் நான் வாங்குறேன் வருமானம். ஆனா என்னன்னா, நிறைய பேருக்கு பின் வாசல் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க எவ்வளவுதான் மேலானதை பெருசா சம்பாதிச்சாலும் உன்னுடைய சேவிங்ஸ் என்னப்பா, உன்னுடைய மிச்சம் என்னப்பா? நீ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 30ஆம் தேதி நீங்க கஷ்டப்பட்டீங்க இல்ல, இன்னைக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது அதே 30ஆம் தேதி நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பின் வாசலை ஏன் நீங்க கவனிக்கல? அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடத்துல ஒரு இரக்கத்தை கேட்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் கண்டுபிடிக்கிறதற்கு, என்னுடைய தோல்விகளை கண்டுபிடிக்கிறதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நான் எப்படி தோற்று போறேன், எப்படி அது எனக்கு நிக்காம போயிருச்சு, எப்படி அது எனக்கு கிடைக்காம போயிருச்சு, ஏன் தங்கல, இதை கண்டுபிடிக்கல அப்படின்னா உங்களால ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேதம் சொல்கிறது, பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அவனுடைய உடைமைகளை என்ன பண்ண முடியாதாமா, நீங்க சிறைபிடிக்க நீங்க அடைய முடியாது. அதனால ஒவ்வொருத்தரும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு இப்பொழுது கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க. கவனிங்க, சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். பாத்தீங்கன்னா அவர் ஒரு கோவப்படுவார். கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா, சரி ஏதோ வர்ற இடத்துல ஒரு சத்துரு பூந்துருச்சு அதனால இவர் கோவப்படுறாரு அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு அமைதியா சரி கொஞ்சம் கூல் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டு போனா பரவாயில்ல. கூட பேசிட்டு, என்ன உங்களுக்கு என்ன பெரிய ரோசம், உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை, ஓ நீங்க வர்ற வழியில மாமியாரை பார்த்தீங்களோ, அவங்கள பார்த்தீங்களோ, அவ்வளவுதான். அந்த சண்டையா அப்படியே அது என்ன சூழ்நிலை அப்படின்னு நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிறத சொல்லி சண்டை போட மாட்டாங்க. என்னமோ ஒன்று மனசுல இருக்கும், என்னமோ ஒரு சண்டை போடுவாங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள ஒன்னையுமே வச்சுக்காம மொத்தத்தையும் கொட்டி சண்டை போடுவாங்க. அதுதான் இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை வாங்கணும். சரி இப்போ அவர் சரியில்லை, இப்போ நம்ம கொஞ்சம் அமைதியா போகலாம், இந்த விஷயத்தை நம்ம இப்போ சொல்ல வேண்டாம், இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு இருந்தானால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை தவிர்க்கவே முடியாது. மனசுக்குள்ள ஒன்றையும் வச்சு சொல்லாமல் கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில் மாறிடுவாங்க. ஒரு மணி நேரத்தில் சரியாகும், 2 மணி நேரத்தில் சரியாகும். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம், அது வரைக்கும் அவங்களுடைய முகத்தில் நம்ம பார்க்காம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் அப்படி இருக்கணும், நான் எதுக்கு அப்படி இருக்கணும், என்ன பிரச்சனை, என்ன உனக்கு பெரிய ரோசம், உனக்கு மட்டும்தான் ரோசம் வருமா, எனக்கு ரோசம் வராதா அப்படின்னு நினைச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவரே எனக்கு என்ன ஞானம் கொடுங்க அப்படின்னா, கண்டுபிடிக்க பாருங்க. ஒரு கணவனார் என்னிடத்துல வாய்க்கு ஃபாதர் 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 அப்படின்னு பேசுறாரு. ஃபாதர் இல்லை ஃபாதர், ஆமா ஃபாதர்,
ஆனால் அவங்களுடைய அந்த அந்த பிரதருடைய மனைவி வந்து நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசி. ஆனால் இவங்க வந்து சொல்கிறதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஐயோ பாஸ்டர் நல்லவராட்டும் உங்கள்கிட்ட பேசுறாரு, பட் போன வாரம் தான் பைபிளை எட்டி உதைச்சாரு, என்ன ஒட்டி உதைச்சாரு அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கிறாங்க. சர்ச்சுக்கே வர மாட்டார். நான் சொன்ன அவரை பார்த்து, பிரதர் நீங்கள் ஒரு நாள் சர்ச்சுக்கு வரலாம் இல்லை அப்படின்னு. ஆமாம் ஆமாம் வரலாம், வருவேன். சர்ச்சுக்கு வந்தவங்க முதல்ல ஒழுக்கமாயிருட்டும் பாஸ்டர், அதுக்கப்புறம் நான் வர்றேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் போய் ஒரு நாள் ஐ லவ் யூம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இந்த அம்மா, நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன், நான் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ சொல்லுவேன். இது என்ன கதடாப்பா? நான் இயேசுக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ சொல்லுவேன், நான் வேற யாருக்கும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன். அப்படி இப்போ நான் பெருசா, உனக்கு ஆண்டவர் பெருசா? இப்போ இந்த வார்த்தையை யார் கேட்டாலும் நம்ம என்னதான் சொல்ல போறோம்? சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் தான் ஏன் பெருசு, கோடி ரூபாய் கொடுத்தா ஆண்டவர் தான் ஏன் பெருசு. ஆனா நம்ம அந்த கணவனிடத்துல, ஐய எனக்கு நீ எல்லாம் பெருசு இல்லை, எனக்கு யார் தான் பெருசு, எனக்கு ஆண்டவர் தான் பெருசுன்னு சொன்னா, சரி உன் ஆண்டவரே கட்டிட்டு நீ இருந்துக்கோ. ரட்சிக்கப்படாத கணவன் அப்படி தானே சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லப்பா அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் பெருசா கர்த்தர் பெருசான்னு நீங்கள் வந்து சண்டை போடுறதுக்கு இது வந்து பெரிய விஷயம் இல்லை. அது கடவுள் ஆண்டவர், அவருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். ஆனால் இந்த உலகத்தில் எனக்காக தந்த பெரிய சொத்து யாரு தான்? நீங்க தான். நீங்க இல்லாம நான் எப்படி வாழ முடியும், நீங்க இல்லாம எப்படி போக முடியும்? இப்படிப்பட்ட ஒரு ஞானமான ஒரு பேச்சு, இது என்ன சூழ்நிலைன்னு அறிஞ்சிக்காம இதை கண்டுபிடிக்காம இருந்தோம்னா, நான் சொல்றேன், எப்படி அந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சண்டையே என்ன சண்டை தான் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் வார் இருக்கு பாருங்க, ஆவிக்குரிய சண்டை இருக்கு தெரியுமா? பைபிள் படிச்சியா இல்லையா, வேதம் அது நீ ஜோம் பண்ணியா இல்லையா, இது ஒரு பெரிய, நான் சொல்றேன், சிலரை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம இது யாருடைய வேலை, இதுல மறைஞ்சிருந்து யார் கிரியை செய்கிறா, இதனுடைய இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் என்ன அப்படின்றத தாவீதை போல கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்குமானால், நான் சொல்றேன், உங்களை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபை சொல்லுங்க. ஆண்டவரே சத்துருடைய ஆழங்களை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபை, என் குடும்பத்தில் எழும்புகிற பிரச்சனைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபை, எனக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். எனக்கு நஷ்டமாகிறதுக்கு என்ன காரணம், எனக்கு லாபம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், என் கடன் தீராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், என் வீட்டினுடைய சமாதான குறைவுக்கு என்ன காரணம்? ஒரு தேவனுடைய பிள்ளை எதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிற காரணங்களை கண்டுபிடிப்பான். ஆமென். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் வந்து கண்ணீரோடு என்னிடத்துல பேசினாங்க. ஏன்னா அவங்க மகனுக்கு ஃபிக்ஸ் வியாதி, இந்த உலகத்திலேயே ரொம்ப கடினமான ஒரு வியாதி வந்து ஃபிக்ஸ் வியாதி. அது வந்து எங்கே எப்போ எப்படி நடக்குதுன்னு தெரியாது, அவங்களுக்கே எதுவுமே தெரியாது. அப்போது தன்னுடைய மகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சர்ச்சில் ரொம்ப முக்கியமான பர்சன், சர்ச்சில் பாய் போடுறது, யூத்தில் இருக்கிறது, பாஸ்ட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, எல்லாத்துலேயுமே அந்த பையன் வந்து முக்கியமான பையன். அப்போது உனக்கு எப்படி வந்துருச்சு, உனக்கு எப்படி இந்த வியாதி வந்துருச்சு? இந்த பையன் எதுவுமே அவங்க அம்மாட்ட ஷேர் பண்ணலை. அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணால் அவனுக்கு உடம்பு ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து அவனை தனியாக கூப்பிட்டு, எப்பா ஏதோ உனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, நீ என்னமோ மறைக்கிற, ஏன் இப்படி மறைக்கிற, என்ன பிரச்சனைனா, முதலாவதாக அந்த டாக்டர் இடத்துல தன்னுடைய இருதயத்தை அவன் திறக்கிறான். ஒரு வாலிப பையன் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, சார் என்னுடைய அம்மா வந்து நான் சின்ன வயதில் இருக்கும்போதே ஸ்கூல் முடித்த உடனே எதையாவது ஒன்று சாப்பிட கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் சர்ச்சில் விட்டுருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப விருப்பம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஊழியம் செய்ய முடியாதனால நான் எப்படியாவது ஊழியக்காரனாக மாறணும்னு எங்கள் அம்மா விருப்பப்பட்டாங்க. அதனால என்னை சர்ச்சில் கொண்டு விடுவாங்க. எங்கள் சர்ச்சில் சின்ன பிள்ளைகளை வழி நடத்துறதுக்குன்னு ஒரு அண்ணனை நியமிச்சிருந்தாங்க. அந்த அண்ணன் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தார், எனக்கு நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சரீரத்தில் நிறைய இடத்துல கை வச்சு என்ன வந்து ஒரு ஹோமோசெக்ஸ் அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள அந்த அண்ணன் என்னை தள்ளிட்டாரு. இப்போ நான் ரொம்ப அடிமையாக இருக்கிறேன், நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன், அதனால தான் இந்த வியாதி எனக்குள்ள வருது. திருச்சபையில் யூத்த வாலிபர்களை நடத்தின, சின்ன பிள்ளைகளை நடத்தின, நம்பி விட்ட ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வான்னு யாருக்குமே தெரியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே,
சில இடங்களிலே என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு வருகிற நஷ்டங்கள் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த எபூசியரை நீங்கள் துரத்தணுன்னா உங்களுக்கு தேவையான முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிகளை அறிந்து கொள்கிறதற்கு என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். அந்த பிரச்சனை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் உண்டாகும், உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு நன்மையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லி கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எல்லா இடங்களிலையும் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர், மறைந்திருக்கிற தெரியாமல் இருக்கிற ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட எபூசியரை வெற்றியடைய பண்ணுவதற்கு, பூர்வ குடியாய் இருக்கிற தப்பித்து வாழ்கிற அந்த மனிதர்களை ரட்சிப்பதற்கு, அங்கிருந்து தூக்கி எடுப்பதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி எல்லாரும். ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருளும், என்னுடைய கண்களை திறந்தருளும், என்னுடைய கண்களை திறந்தருளும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என் கண்களை திறந்தருளும். சொல்லுங்க, எனக்கு அறிஞ்சுக்கிறதற்கு கர்த்தர் பலன் தாருமப்பா. எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க. நான் கண்டுபிடிக்கணும், நான் கண்டுபிடிக்கணும், நான் கண்டுபிடிக்கணும். என்னுடைய தோல்விக்கு காரணம் என்ன கண்டுபிடிக்கணும். ஆமென். பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவரிடத்தில் சொல்றேன், ஆண்டவரே, என்னுடைய எல்லா முயற்சிகளையும் நான் பண்ணிட்டேன், ஆனால் தோல்வி. தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட உடனேயே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் காண பண்ணினார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த எபூசியரை குறித்து நான் நேற்றுக்கு இரவில் நிறைய விஷயங்களை தியானித்தேன். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஐயோ, இவங்க யார் அப்படின்னா, இந்த டாமினேட் பண்ணுற ஸ்பிரிட், இந்த எபூசியர் என்கிறது யார் அப்படின்னு சொன்னால், இவங்க இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடத்துல. அவங்களுக்குள்ளே இருந்த நிறைய பேர் துரத்தி விட்டாச்சு. இவங்க வஞ்சகமா உள்ள உட்கார்ந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே டாமினேட் பண்ணிட்டாங்களாம், அரசாட்சி பண்ணினார்கள். இவர்களுக்குரியதை எடுத்து வைத்து அரசாட்சி பண்ணினார்கள். ஆனா இதுக்கு முன்னாடி வந்த சவுல் அவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறான். இந்த எபூசியர் அப்போ உள்ள இருக்கிறாங்க, ஆளுகை செய்கிறாங்க. அவனுடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. பாருங்களேன், அவனுடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனா தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீது வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எப்ப தெரியுமா? எபூசியரை எப்ப கண்டுபிடிச்சு வெளியே துரத்தினானோ அப்பவே தாவீதை குறித்து எழுதப்படுகிறது, தாவீது வர வர பலத்தவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென் சொல்லுங்கள். நீங்க 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 5வது வசனம். அப்பொழுது எபூசியின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. நீங்க 4வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே, ஆனால் பின்பு தாவீது இஸ்ரவேலோடு கூட எபூசியர் எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அதுக்கு அடுத்த வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எபூசியரை முறியடிக்கிறதுனால் எவன் முந்தி இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருக்கிறான் என்று தாவீது சொல்லி இருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். கவனிங்க, தாவீதும் இவங்களை கண்டுபிடிச்சு இவங்களை ஜெயிச்சிருவேன்னு அவங்கள்ட்ட சொல்லும் போது இந்த எபூசியர் என்ன பண்றாங்க தெரியுமா? நீங்க என்ன ஜெயிக்க முடியாது, நீ எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, உங்க கூட நாங்க சண்டை போட மாட்டோம். அதனுடைய முந்தின வசனம் சொல்லுகிறது, இங்க குருடரும் சப்பானிகளும் உங்களோடு சண்டை போடுவாங்க. குருடரும் சப்பானிகளும் சண்டை போடுவாங்க. அப்படின்னா இவங்க போன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குருடர்கள் சப்பானிகள் இவர்கள் எல்லாரையும் தங்களுக்குள்ள அவங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க. அவ்வளவு கிரிமினலா சொல்லுவாங்கல்ல, அப்படி யோசிக்கிறவர்கள் தான் இந்த எபூசியர்.
ஏன்னா கஷ்டப்பட்ட கண்ணு இல்லாத காது கேட்காத ஒருத்தனிடத்துல எப்படி சண்டை போடுவோம், நம்ம எப்படி ஜெயிப்போம்? வஞ்சகமாய் நுழைந்தவர்கள் தான் இந்த எபூசியர்கள். ஆனா தாவீது என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நான் கண்டிப்பா உங்களை முறியடிப்பேன். அவன் எபூசியரை முறியடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை கொடுக்க போறாரு. கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை கொடுக்க போறாரு. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எபூசியரை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். இந்த பிரச்சனையினுடைய வேரை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். இதனுடைய ஆணி வேரை கண்டுபிடிக்க போகிறீர்கள். கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தரப்போறார். நீங்க வைராக்கியத்தோட நீங்க கேளுங்க, ஆண்டவரை ஏன் ஜோஷுவானாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஆனா ஜோஷுவா முதல்ல ஆயிக்கு முன்பாக தோற்று போகிறான். அவன் கூட்டத்தில் இருந்த கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் கர்த்தருக்கு முன்னாடி நின்னான். என்ன சொல்றான் தெரியுமா? வேற ஒன்றும் சொல்லலை, நான் தோற்றதுக்கு என்ன காரணம், நான் தோற்று போனதுக்கு என்ன காரணம். நீங்க தோற்று போனதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்காம அடுத்து நீங்க எவ்வளவு ஜெயிச்சிட்டாலும் நீங்க திரும்பவும் தோற்றது மாதிரியே இருப்பீங்கன்றதை மறந்துடாதீங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான். ஆகான் அப்படின்றவன் ஒருத்தன் இச்சித்து தனக்கு இல்லாத ஒன்றை வச்சிருந்தான். கண்டுபிடிச்ச உடனே ஜோஷுவா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ அதை கண்டுபிடிச்சு அடுத்து போகும்போது தான் பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. ஒரு சண்டை உண்டாகும் போது, ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு யார் காரணம்? ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒருவேளை முன்னாடி வாசலையே பார்த்து உள்ள வர்றதெல்லாம் சந்தோஷம் தான், நான் நல்லா இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இப்போ உங்க கான்சென்ட்ரேஷன் எங்க திரும்ப போகுது அப்படின்னு சொன்னா, பின்னாடி ஏன் வெளியே போகுது, ஏன் பொத்தலான பை, ஏன் நல்லா இல்லை, எதுக்கு இப்படி நடக்குது? இந்த ரெண்டையும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மரம், நீங்கள் பெரிய மரமாய் வளருவீர்கள். பல மடங்கு நீங்கள் வளருவீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஞானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் வருவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஞானத்தை தரப்போகிறார். அது தாவீதிற்கு அருளின ஞானம், அதுக்கு தாவீதிற்கு கொடுத்த ஞானம். சவுல் கூட அதிலே தப்புவிக்க முடியவில்லை. சவுல் தப்புவிக்க முடியவில்லை. அதற்கு முன்பாக வந்திருக்கிற கோத்திர பிதாக்கள் நிறைய பேர் அதை கண்டுகொள்ளவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா தாவீது வந்த உடனே அவனுடைய கண்ணுக்கு ஒண்ணு தெரியுது, இல்ல நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம உயரணும்னா, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனானா ஒன்னு செய்ய வேண்டியது இருக்குது. நம்மத்திலே எபூசியர் அப்படின்ற ஒரு கூட்டம் சுத்திட்டே திரியிறாங்க. இவங்களை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா ஜெயிச்சே ஆகணும். கர்த்தர் காமிச்சு கொடுத்தாரு. காமிச்சு கொடுத்த உடனே தாவீது எதையுமே பார்க்கல, அவர்களை ஜெயித்தான். நான் நம்புறேன், உங்க வம்சா வழியிலே இருக்கிற அந்த கடனை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். அந்த அடிமைத்தனத்தை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். அந்த சாபத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார். அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். அந்த கட்டுகள் உங்களை விட்டு அகன்று போகிறது. நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர், உன்னை ஜெயிக்க பண்ணுகிற கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஆண்டவரே, வெகு சீக்கிரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே தோற்று போய் தோல்வி அடைந்து இதுவரையிலும் ஒரு ஜெயத்தை கூட பார்க்காத எங்களுடைய அத்தனை பிள்ளைகளையும் ஒரு கையளவு மேகத்தை கண்டோம், ஒரு ஜெயத்தை கண்டோம், ஒரு வெற்றியை கண்டோம். தோல்வியையே பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் காண்பிக்கிற ஆண்டா இந்த ஆண்டு மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனமாய் நீர் பேசினது போல ஹல்லேலூயா, ரகபோத்தை பார்க்க போகிறதற்காய் நன்றி. ஏசேக்கையும் சித்தனாவையும் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே ரகபோத்தை அவங்க பார்க்க போறாங்க. கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற இடத்தை பார்க்க போறாங்க. நீரூற்றை கண்டோம் என்கிற அடுத்த நல்ல செய்தியும் கரங்களை தட்ட தட்ட அப்படியே நடக்கட்டும்.
ஹalleluya. அடுத்த செய்தியும் எங்கள் பிள்ளைகளை தேடி வரட்டும். உங்க கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகள் வைத்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயத்திற்கு உழைக்கிற உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வருகிற சிறுவர்கள் கொண்டாட்டம் மற்ற நிகழ்ச்சிகள் ரொம்ப வெற்றியாய் நடக்க உதவி செய்யும். உங்க கிருபையின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு